ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் காயல்பட்டினம். நம்மள்கிட்ட ஒரு மெக்கானிக் இந்த போர்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து 7 டைம் பிளிங்கிங்னு சொல்லி இதை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த போர்டை பற்றின சில தகவல் வந்து ஏசி வேலை பார்க்குறவங்க, ஃப்ரிட்ஜ் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ. சில மெக்கானிக் போன உடனே கஸ்டமர் பிளேஸில் கம்ப்ரஸர் ஓடலன்ற உடனே அந்த போர்டை கழட்டிட்டு வந்துடுறாங்க. டக்குண்டு அங்கே வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் இங்கே வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ஃபால்ட், அங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா தான் நம்ம வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும். இது வந்து 200 லிட்டருக்கு மேலே உள்ளது. அதனால் அந்த பெரிய ஐபிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன ஐபிஎம் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 180 லிட்டர் ஒன்று வரும். அதுக்கு சின்ன ஐபிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டில் 2 தான் வரும். அதை நீங்கள் அந்த ஐபிஎம் வச்சு அது எத்தனை லிட்டரு, அந்த லிட்டருக்குள்ளே போர்டை நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இதை கொடுத்திங்கன்னா இதே ரெடி பண்ணி மாட்டிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பின்னை மட்டும் நான் சொல்லிடுறேன். வீடியோ கடைசியில் வந்துட்டு நான் அந்த பின் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டயக்ராம் போடுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போனாலும் யூஸ் ஆகும், பார்த்துக்கலாம். இது வந்து நியூட்ரல் லைன், இது வந்து சப்ளை. இந்த 2 பின்னும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து எர்த்து பின்னு, இதுக்கு அடுத்து இருக்கிறது 2 வந்து OLP பின்னு. இது UVW கம்ப்ரஸருக்கு போகிறது 3. இந்த சைடில் வந்து நம்ம தெர்மோஸ்டாட்லேருந்து வரக்கூடிய லைன் இது. இந்த 2மே இது 2ல் என்ன வரும்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து ஃபேஸ் வந்து டேரெக்டாக இந்த ஒரு சைடு பின்னுக்கு வந்துடும். நியூட்ரல் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு தெர்மோஸ்டாட் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும். நியூட்ரல் மட்டும் இதுக்கு ரிட்டன் வரும். இவ்வளோ தான் இதோடைய பின் டீட்டெயில்ஸு. இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு இதில் ஒரு க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு அணைஞ்சிரும். எரிஞ்சிட்டு அணைஞ்சதுமே போர்டு வந்து ஓகே, பவர் ஓகே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரேர் LED போகிறது, ஏதாவது ஒரு 2 போர்டில் தான் LED ஃபால்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா இதுலையுமே LED வந்து எரியும். நீங்கள் போன உடனே சுவிட்ச் போர்டை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது ஒரு தடவை எரிஞ்சிட்டு அணைஞ்சிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த OLP நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்ளை எல்லாமே போர்டுக்குள்ளே வந்துடுது. எல்லாமே பவர் சப்ளை பக்கன் நோட்டெல்லாம் வேலை செஞ்சு 5 வோல்ட் ப்ராசஸர் வரைக்கும் வந்துருதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எரிஞ்சதுக்கு பிறகு ஒரு 12 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்குள்ளே தான் மறுபடி சில நேரம் 8 மினிட்ஸ் ஆகும், சில நேரம் 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் ரன் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் 8 அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் எரர் ஆச்சுன்னு அன்றைக்கி நம்மளுக்கு ஏரிய ஆரம்பிச்சிடும். இல்லைனா கம்ப்ரஸர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு வந்து இதை வந்து தெர்மோஸ்டாட்டை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அது ஏக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னால் நியூட்ரல் அங்கேருந்து தான் இங்கே வரணும். அதை நீங்கள் அங்கே டேரெக்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த தெர்மோஸ்டாட்டை கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கலாம். மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு சப்ளை வந்துருச்சுன்னா 15 மினிட்ஸ் கழிச்சு தான் போர்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் கஸ்டமர் பிளேஸில் போனது செக் பண்ண வேண்டியது, இதுக்கு AC வோல்டேஜ் வருதா, 230 வோல்ட் AC வருதாங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். வந்ததுன்னு சொன்னால் OLP நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் பஸ்ஸர் மோட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. OLP செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ளையை கொடுத்தீங்கனாலே இங்கே க்ரீன் லைட்டு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஒரு செகண்டில் எரிஞ்சிட்டு அணைஞ்சிரும். அதனால் நீங்கள் அதை கவனித்து பார்த்துட்டு தான் சுவிட்சை ஆன் பண்ணணும். நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே இங்கே எரிஞ்சிட்டு அணைஞ்சிடும். அப்புறம் ஆன் ஆகலை, நீங்கள் வெயிட் பண்ணி வேஸ்ட் ஆகிரும். எரியுதான்னு பார்த்துருங்க. எரிஞ்சதுன்னா ஓகே, போர்டு இந்த சர்க்யூட் ஓகே எல்லாமே. அப்புறம் தெர்மோஸ்டாட் லைனுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு இதுலேயுமே 230 வோல்ட் வரும். நீங்கள் மீட்டரை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பின்னில் அளந்தீங்கன்னா 230 வோல்ட் வரும். நீங்கள் அதையும் செக் பண்ணிவிட்டு அதில் வோல்ட் வரலன்னு சொன்னால் நீங்கள் அங்கே டேரெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு அதுக்குள்ளே கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். எரர் ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த ஒர்க்கிங்கு. இதில் UVW 3மே கம்ப்ரஸருக்கு போயிடும். கம்ப்ரஸர் நீங்கள் எப்போவுமே செக் பண்ணிடுங்க. அங்கே போனீங்கன்னா அன்றைக்கி செக் பண்ணுன்னா என்ன பண்ணணும், கம்ப்ரஸரில் UVW 3க்குமே ஓம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு ஒரே வேல்யூ இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. ரெண்டாவது பாடி ஆகிருக்குதா அப்படிங்கிறத பாடியில் செக் பண்ணிக்கிடுங்க. பாடியில் எல்லாருமே வந்துக்கிட்டு ஓம்ஸில் வச்சுட்டு செக் பண்ணுவோம். பாடி ஆச்சுன்னா நீங்கள் ஓம்ஸில் பார்ப்பாங்க. ஓம்ஸில் பார்க்குறதோட நீங்கள் கே மீன்ஸ் 200 2K 220K இந்த மாதிரி கேல வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்துச்சுன்னு அன்றைக்கி, பாடி ஆயிடுச்சுன்னா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அன்றைக்கி உங்களுக்கு கேல தான் காமிக்கும். ரொம்ப ஃபுல் ஷார்ட்டாக ஆயிடுனா மட்டும்தான் ஓம்ஸில் காமிக்கும். இல்லைனா நீங்கள் கேல வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுங்க. கம்ப்ரஸரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரெண்டாவது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ரஸரில் லேசாக 15 மினிட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக கை வச்சுக்கிடுங்க. லேசாக ஒரு மாதிரி அப்படி ஆடிட்டு ஜர்க் ஆகிட்டு மறுபடியும் போகும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கம்ப்ரஸர் உள்ளக்கா லாக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்ரஸர் லாக் ஆகிருந்துச்சின்னு சொன்னால் ஹை கரண்ட் எடுத்து மறுபடியும் போர்டு வந்து ப்ரொடக்ஷன் போய்ட்டு 7 டைம் பிளிங்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் தான் கொஞ்சம் கூர்ந்து கம்ப்ரஸர் பக்கத்தில் கை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர்டை கழட்டணும். கம்ப்ரஸர் இவ்வளோ வேலையும் செக் பண்ணிவிட்டு தான் போர்டை தனியாக கையில் எடுக்கணும். போன உடனே டக்குன்னு ஓடலைன்னு போர்டை கழட்டிட்டு வந்துடுறாங்க. மோஸ்ட்லி அங்கே எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர்டை கழட்டுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஒயரிங்லாம் கொடுத்துட்டு நான் ஆன் பண்ணி காமிச்சிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த போர்டை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அப்போ போல் இந்த க்ரீன் லைட்டை பாருங்கள். சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஒரு தடவை எரிஞ்சிட்டு அணைஞ்சிடுச்சிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 15 மினிட்ஸ் கழித்து தான் கம்ப்ரஸர் ஆன் ஆகும்.
எரர் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு டக்குன்னு ஜர்க் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா கன்டினியூவாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிட்டு போர்டு நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.